வெல்கம் டு டிம்மிஸ் உலகம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி சூப்பரான ஒரு கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் எங்கள் அத்தை ஸ்டைலில் காய்கறி எதுவுமே தேவையில்லை, சட்டுன்னு குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சப்பாத்திக்கு அல்டிமேட்டான காம்பினேஷன் இது. அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு வானலில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் 1 ஸ்பூன். அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கின பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்துக்கோங்க. அதையும் நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா நீங்கள் வதக்கிக்கோங்க. நல்லா இது மாதிரி வதங்கின பிறகு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு கூட்டி குறைச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது எங்கள் அத்தை எப்பயுமே வீட்டில் அரைச்சது தான் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கான ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நடுவில் நம்ம தேவையான பொருட்கள் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி தேங்காய், ஒரு 4-5 பருப்பு, அதுக்கு சோம்பு கொஞ்சோண்டு வாசத்துக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இது கட்டியாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி மாதிரி நீங்கள் தண்ணி கொஞ்சம் இல்லை அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்த பிறகு இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு வரும். அந்த ஸ்டேஜ் தான் இது கரெக்டான பக்குவன்றது தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் கை நிறைய கொத்தமல்லியை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு கிரேவி ரொம்ப சட்டுன்னு ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் Thursday நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப். பாய்.